ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம படத்தோட கதையில் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜான் லூதர் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சும்மா தெறிக்க வச்சுருப்பாங்க ட்விஸ்ட்டுகளில். கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் யூகிக்க முடியாது, சேலஞ்ச் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கேரளா மாநிலத்தில் இருக்க மூணாரை தான் காமிக்கிறாங்க, மலைப்பகுதியிலையும் காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் கீழே ஒரு பஸ்ஸில் பேசஞ்சரை எல்லாருமே கூட்டிக்கிட்டு ஒரு பஸ் மலைப்பகுதியில கிளம்பி போய்கிட்டு இருக்கு. பயங்கரமான மழை, பேசஞ்சருங்க எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. மலைப்பகுதியில கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் டம்முன்னு ஏதோ ஒரு சத்தம், டயர் வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. பேசஞ்சர் எல்லாமே ஒரு நிமிஷம் அலறி போறாங்க. கீழே இறங்கி வந்து டிரைவர், பேசஞ்சர்ல சில பேர் எல்லாருமே பஸ்ஸை சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா டயர்ல எதுவுமே வெடிக்கல. ஏதாவது பள்ளத்துல விட்டாங்களா அப்படின்னு கேட்டா பள்ளத்துல எதுவும் விடல. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு டிரைவர் அந்த பக்கம் போலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்ப வந்துட்டு ஒரு பேசஞ்சர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் அலறி அடிச்சுட்டு போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த பொண்ணு உட்காந்துருக்க விண்டோ சீட்டுக்கு நேரம் ரத்தம் தொரன்னு ஊத்த ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு ஏனி எடுத்து போட்டு பஸ் மேல ஏறி பாக்குற கண்டக்டருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். என்ன அப்படின்னா அந்த பஸ் மேல ஒரு டெட் பாடி விழுந்து கிடக்குது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல வர சொந்தக்காரங்க எல்லாருமே ஜான்னு வரலையா, ஜான் எங்க போனாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்கறாங்க. ஜானோட அப்பாவும் அவன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போய் ஏண்டி உன் பிள்ளை இதுக்கு கூட சரியான நேரத்துக்கு வரமாட்டானா அப்படின்னு ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜானோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய தடவை கால் பண்ணிட்டாங்க, ஆனால் கால் இப்போ அட்டன் பண்ணுற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கத்தில் அவங்க தங்கச்சியை காமிக்கிறாங்க. என்ன அண்ணி அண்ணன் வரலையா, சரி விடுங்க ஏதாவது வேலையாக இருப்பாரு, அவரை பற்றி தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு அக்யூஸ்டை பிடிக்கும்போது அவர் கையில் பலமாக அடிபட்டிருக்கு. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டெல்லாம் கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அக்யூஸ்டை ஒரு வழியாக பிடிச்சிடாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஸ்டேஷனில் போயிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவங்க தங்கச்சிக்கு ஏதோ நாளைக்கு நிச்சயதார்த்தமா, அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டைமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ கிளம்பலாங்கிற நேரத்தில் தான் இன்னொரு வேலை வந்திருக்கு. ஏதோ ஸ்டேஷனில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு. ஆக்சிடென்ட் ஆன அந்த பகுதியில் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் வருது. சரி போகிற வழி தானே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் போகிறாங்க. போகும்போது இன்னொரு ஹையர் ஆஃபீஸர் ஃபோன் போட்டு இந்த எம்எல்ஏவோட கேஸில் அவங்க 2 பேரும் குற்றவாளியை சீக்கிரமாக பிடிக்கணும், அந்த கேஸ் வேற எனக்கு ரொம்பவே தலையை உருட்டுது அப்படிங்கிற மாதிரி மேல இடத்துல இருந்து பயங்கர பிரஷரா இருக்கு, அந்த கேஸை சீக்கிரம் முடிங்க ஜான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. சரின்னு ஒரு வழியா இங்க ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஒரு பஸ் மேல விழுந்து கிடந்தால ஒருத்தவன், அந்த இடத்துக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இந்த போலீஸ்காரங்களும் மேல போய் பாக்குறாங்க. மேல வந்துட்டு ஒரு 2 வீலர் பைக் வந்துட்டு இடிச்சிருக்கு. சோ அந்த பைக்ல இருந்தவங்க தான் அங்க இருந்து இந்த பக்கத்தை கீழே விழுந்து பஸ் மேல விழுந்திருக்கான். சோ அதெல்லாம் இங்க போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டெட் பாடியை அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யாரோடதுன்னு பார்த்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு வழியா வீட்டுக்கு கிளம்புறாரு. இந்த பக்கம் வீட்டுல காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஃபாதர், ஜான் இன்னும் வரலையா, அவங்க தங்கச்சிக்கு தானே என்கேஜ்மெண்ட் நடக்குது, இதுக்கு கூட முன்னாடி வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா பயங்கரமா திட்டாரு ஹீரோவோட அப்பா. அவனை பிள்ளையா பெற்றதுக்கு நான் பெக்காமலே இருந்திருக்கிறான், எதுக்குமே வரமாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உடனே இருக்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் திட்டுறாங்க. அப்போ பக்கத்துல அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஜானோட ஒய்ஃப். இதை கேட்டுட்டு அந்த அம்மாவும் அங்க இருந்து போறாங்க. இந்தாண்ட ஜானோட அப்பாவும் அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க அவன் முன்னாடியேவா இப்படி எல்லாம் பேசுறது அப்படின்னு. ஏண்டி நானா உண்மைதானடி சொல்றேன், பாவம் அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட ரொம்பவே கஷ்டப்படுது, ஏதோ அந்த பொண்ணுங்கிறதால அவன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு, வேற பொண்ணா இருந்தது அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிருப்பா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு கையில அடிபட்டிருக்கு, இருந்தாலும் டிரைவ் பண்ணிக்கிட்டே தான் வீட்டுக்கு ஒரு வழியா வராங்க. அவங்க ஒய்ஃபும் கால் பண்றாங்க, வீட்டுக்கு தான் வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா வேற உங்க மேல ரொம்பவே கோவத்துல இருக்காரு, உங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவர் என்ன இன்னைக்கு நேரத்தை திட்டாரு, அவர் அப்படிதானே சொல்லிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறதே ஹீரோவோட அப்பாவா தான் இருப்பாரு. வாசல்ல நிக்க வச்சு பயங்கரமான கேள்வி கேட்கறாங்க. இந்த நேரத்துக்கு கூட உங்களால சரியா வர முடியாதடா போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ அவர் கையில அடிபட்டு இருந்தது இல்லையா, அதை காமிக்காம பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு வழியா உள்ள ஓடுவாரு. அப்ப கூட நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. வந்த ஹீரோ தங்கச்சியை போய் பார்க்குறாங்க. தங்கச்சி இதே கேள்வி தான் கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஏதோ மேக்கப் போடணும், நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், திரும்ப ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் தங்கச்சிக்காரி சொல்கிறான். இந்த பக்கத்தில் ஒய்ஃப் கூட வந்து நம்ம ஹீரோ தூங்குறாரு. ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு கையில் என்ன அடி அப்படின்னு போது ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்கும்போது அடிபட்டுச்சு, சின்ன அடி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சமாளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ஹீரோவோட தங்கச்சி சரியான நேரத்துக்கு ஏஞ்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ணன் அவர் ரூமை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறாரு. மேக்கப் செட்டெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு
இன்னைக்கு நிச்சயதார்த்தமா, அதுக்கான ஃபங்க்ஷன் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வந்தார் இல்லையா. இப்போ அவங்க அப்பா அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு லெட்டர் ஒன்று அவங்க அப்பா கையிலேருந்து மிஸ் ஆயிருக்கு கீழே. அதை நம்ம ஹீரோ எடுத்து கையில் கொடுக்கும்போது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃப் எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. என்னம்மா அவன் கையில் அடின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன அடி தானப்பா, ஒன்றும் பெருசா இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஏமா இந்த வேலையெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டாமா அப்படின்னு ஒரு பக்கம் அவரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால். இங்க இருந்து தான் படத்தோட வேகமே ஆரம்பிக்கும். ஸோ ஃபோன் கால் வந்தோடனே நம்ம ஹீரோ கிளம்பணும்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்றாங்க. ஏங்க ஃபங்க்ஷன் இப்பதானங்க முடிஞ்சது, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்றீங்க, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கழட்டி விட்டுட்டு ஓடி வராரு. அவங்க அப்பாவை இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு, முறைக்கிறாரு. இப்ப முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல, ஒரு பஸ் மேல விழுந்தான் இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு தான் போறாங்க. அங்கே பார்த்துட்டு இப்ப நேரா ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த பைக்ல வந்தவன் தான் ஆக்சிடென்ட் ஆகி பஸ் மேல விழுந்தான். அவன் யாருங்கிறத பாக்குறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா பைக்ல வந்தது 2 பேர். ஸோ அதுல ஒருத்தன் தான் பஸ் மேல விழுந்திருக்கான், இன்னொருத்தன் மிஸ்ஸிங் சார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு டெட் பாடி பேரு ரஞ்சித், இன்னொருத்தவன் காணாம போனவன் பேரு பிரகாஷ். ஸோ இவங்க 2 பேரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க சார். ஸோ கீழே இருந்து அந்த பிளாட் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ தான் மேலே போயிருக்கிறாங்க. போகும்போது பிரகாஷ் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன், மழையா இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதுல தான் நம்ம பிரகாஷ் மிஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற ஆக்சிடென்ட் ஆன அந்த பைக்கை பாக்குறாங்க. பைக்கை பார்க்கும்போது சார் இவங்க கரெக்டான பொசிஷன்ல தான் வந்திருக்கிறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆனப்போ ஏதோ ஒரு டாடா ஏசியோ இல்லை ஏதோ ஒரு காரோ ஏதோ ஒன்று தான் இடிச்சிருக்கணும். ஸோ இடிச்ச அந்த கார்ல முன்னாடி இருக்க ரெட் லைட்டோட பல்பு கூட ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்ல கடந்துச்சு சார். அதை வச்சு தான் இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆன கார் அந்த பக்கம் கிராஸ் ஆயிருந்தா அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரிஞ்சிருக்கும்லன்னு நம்ம ஹீரோ கேட்க, சார் அப்படி எதுவும் ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு இன்னொன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த வழியில போகும்போது ஏகப்பட்ட குறுக்கு வழிகள் இருக்கு, அதுல சிசிடிவி ஃபுட்டேஜே கிடையாது அப்படின்னு நம்ம இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது தான் பிரகாஷோட அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. காணாம போன அந்த பிரகாஷோட போன் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களான்னு சொல்லி இங்க இருக்க நம்ம ஹீரோ கேட்கும்போது அதையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு கடைசியா ஒரு கால் ஒன்று வந்திருக்கு சார். அதுவும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்க பிளெக்ஸி சொல்றாரு. சரின்னு அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு அங்க போயிட்டு நம்ம ஹீரோவை பிளெக்ஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டி கிட்ட விசாரிக்கும் போது, சார் என்னோட இடத்த வந்து சேல் பண்ண அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் வந்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்க, அப்புறம் எதுக்கே ஃபோன் அடிச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அவரோட கண்ணாடி இங்கே வீட்டில் வச்சுட்டு போயிட்டாரு, அதுக்காக தான் ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லி கால் பண்ணா அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டான், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார் சார். அதோட நான் விட்டுட்டேன் சார், எனக்கு மற்றபடி எதுவும் தெரியாது சார், என்ன சார் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவோ ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்ரல் என்கொயரி தான் அப்படின்னு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்றதுல உண்மை இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மனைவி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோவை கெஸ் பண்றாங்க. இந்த கேஸை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சவாலா இருக்குமோ அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட் எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கவும் இல்லை. அடுத்து நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்ல பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட கால் ஹிஸ்டரிலாம் எடுங்க. ஹிஸ்டரிலாம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு ஆக்சிடென்ட் ஆன அப்போ நிறைய பேர் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார் அந்த வழியா தான் கிராஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோ கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லா போட்டோஸுமே வருது, ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல வந்த வீடியோஸ் எல்லாமே பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு டாடா ஏசி ஒன்று வந்துட்டு கிராஸ் ஆகுது. அந்த டாடா ஏசி கிராஸ் ஆகும்போது ஹெட்லைட்ல ஒரு பல்புமே எரியல, உடஞ்சு போயிருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. திரும்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இதே டாடா ஏசி அந்த பக்கம் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ கிராஸ் ஆகும்போது இதே வண்டி நம்பர் அதில் இருக்கு. ஸோ அந்த வண்டி நம்பரை வச்சு செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபிலிக்ஸும் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தில் இறந்தரோட டெட் பாடியை அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ ஒருத்தர் கூட பேசிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. மஃப்டியில் தான் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ, அண்ணா இந்த மாதிரி வாடகை கொஞ்சம் போகணும், ஒரு கபோர்டு உங்க வண்டியில ஏற்றிட்டு போகணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வாடகைலாம் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன எப்படிங்க தெரியும் உங்களுக்கு அப்படின்னு இவரும் அவர் போலீஸுங்கிறதே தெரியாம இந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல நீங்க ரொம்பவே ஃபேமஸ், இங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க தான் அவங்க நம்பர்லாம் கொடுத்தாங்க, நீங்க தான் இருக்கிறதுல கம்மியா ஓட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ
முந்தானத்து ஏதாவது இந்த பக்கம் மூணாறு சைடுல ஏதாவது போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஆளு தடுமாற ஆரம்பிக்கிறான். இல்ல சார், நான் முந்தானத்துல எங்கேயுமே போகல, வீட்டுல தான் இருந்தேன், உடம்பு முடியல சார் அப்படின்னு ஒரு பக்கம் அவனும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் பிடிச்சி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா போய் சொல்ற, உன்னோட வண்டி முந்தானத்து கிராஸ் ஆயிருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்டும் பண்ணிருக்க, பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டெட் பாடியை ஒளிச்சு தூக்கிட்டு வந்துட்ட, என்னடா பண்ண அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டும் போது தான் இவனுக்கே தெரியுது இவரு போலீஸ்கார அப்படின்னு. இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார், அதை நான் பண்ணவே இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். அரெஸ்ட் பண்ணி எழுதிட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல கூட்டு போய் சும்மா அவனை அடி பின்னி எடுக்கிறாங்க. சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு அவன் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு ரொம்பவே மழை பெஞ்சிட்டு அந்த டைம்ல தான் இவன் வண்டி எடுத்துட்டு அந்த ரூட்ல வந்துட்டு இருக்கிறான். ஸோ பாட்டெல்லாம் அதிகமான சவுண்ட்ல வச்சு கேட்டுக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு இடிக்கிற சத்தம் இவருக்கு கேட்குது. என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது, ஆப்போசிட்ல வந்த அந்த 2 பேரோட வண்டியிலையும் இவர் தான் மோதி இருக்கிறாரு. மோதத்துல ஒருத்தன் போய் அந்த பஸ் மேல விழுந்திருக்கிறான். இன்னும் ஒருத்தன் பார்த்தா இவரோட சக்கரத்துக்கு பின்னாடி கடந்திருக்கிறான். ஸோ அதையும் இந்த ஆளு இறங்கி போய் பார்த்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு பேச்சு மிச்சில்ல, இறந்து போய் தான் கிடக்குறான். அதை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு பயமாயிடுச்சு. ஸோ இன்னொருத்தன் எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் பஸ் மேலே விழுந்து கிடக்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஆள் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். வரும்போது தான் அங்கே பஸ்ஸுக்கு வரும்போது ஃபோட்டோவில் சிக்கியிருக்கும், சிசிடிவி ஃபுட்டேஜில் சிக்கியிருக்கும். மற்றபடி அந்த டெட் பாடியை நான் எடுத்துகிட்டு போகல சார், நான் எங்கேயும் ஒழிச்சு வைக்கல, அந்த டெட் பாடி அங்கேயே தான் சார் கடந்தது, பயத்தில் தான் சார் நான் விட்டுட்டு வந்துட்டேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார், சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது சார்னு ஒரு பக்கம் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்தில் இருக்க நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவரு போயிட்டு ஊருக்குள்ளே இவனை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சதுல இவருக்கு ஏதோ கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ வாழ்க்கையை முடங்கி போனால் அந்த நேரத்தில் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் காசை போட்டு தான் இவனுக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க. லோடெல்லாம் ஓட்டி அப்பப்போ கொஞ்சம் காசுலாம் திருப்பி கொடுத்துருக்கான். ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சார். ஊருக்குள்ள விசாரிச்சதுல இவன் மேலே எந்த ஒரு என்கொயரியுமே கெட்ட பேரும் இல்லை, அதே மாதிரி இவன் மேலே எந்த ஒரு கேஸுமே இல்லை சார். ஊர் மக்களுக்கு இவன் நிறைய உதவிகளாக பண்ணியிருக்கிறான் சார் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. திரும்பவும் அந்த வண்டியை சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொலேரோ பிக்கப் ஒன்று போகுது. ஸோ அதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. திடீர்னு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியோட இமேஜை பார்க்குறாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா அந்த வண்டியில் இருக்கிற வண்டி நம்பரே தெரியல, நம்பர் பிளேட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெரி எம்டியா இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒருவேளை இந்த வண்டியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்றது, இப்போ இந்த வண்டியில வண்டி நம்பரே இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் ஆக்சிடென்ட் ஆனப்ப பேசஞ்சருங்க எடுத்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாத்துலயும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இந்த வண்டி எதுவுமே மேட்ச் ஆகவே இல்லை. இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று போகுது. அன்னைக்கு அந்த பஸ் மேலே விழுந்த டெட் பாடி அப்போ இதே மாதிரி பொலிரோ பிக்கப்ல தான் ஒருத்தன் தூக்கி போட்டிருக்கான். ரஞ்சித் அந்த வண்டிக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரியும் அதே மாதிரி அந்த வண்டிக்குள்ள ஒரு வட்டமா ஒரு காயின் ஆடிக்கிட்டு போற மாதிரி இந்த பஸ்ஸை கிராஸ் பண்ண மாதிரியும் அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே ஃபிளாஷ்பேக் முடியுது. ஆனா எடுத்துட்டு போனவன் யாருங்கிறத தெரியல. இதுதான் இந்த படத்தோட பயங்கர ட்விஸ்ட். இந்த கொலையாளி யார் அப்படிங்கிறதா இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபிளாஷ்பேக்லாம் முடியுது. திரும்ப போலீஸ்காரங்க அந்த பக்கத்துல இருக்கிற நிறைய இடங்கள்ல இது மாதிரி பொலிரோ பிக்கப்லாம் யார் வச்சிருக்காங்களோ அந்த இடத்த எல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லா வண்டியிலுமே வண்டி நம்பர் பிளேட் இருக்கு. ஆனா நம்பர் பிளேட்டே இல்லாத வண்டி எது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இங்க இருக்கிற போலீஸ்காரங்க முடிவு பண்றாங்க. கொலையாளி வந்துட்டு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத வெளியே யாருக்கிட்டயுமே சொல்ல, சீக்கிரட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஸ்கூல் போறதுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. அந்த நேரத்துல இவனோட ஷூ கீழே பிஞ்சு போச்சு. அதனால சீக்கிரமா போக முடியாம இவன் கூப்பிட்டு இருப்பான். ஆனா அங்க இருக்கிற டிரைவருக்கு அதுல கேட்டிருக்காது, பஸ் எடுத்துட்டு வேகமா போயிடுவாரு. சரின்னு இந்த பையனை பிஞ்சு பண்ண ஷூ அங்கேயே போட்டுட்டு இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருப்பான். ஒரு ஜீப் ஒன்று போகும், கையை காமிப்பான். ஆனா அந்த ஜீப்பு நிக்காம போயிடும். திரும்ப இந்த பக்கம் நடந்து வந்துட்டே இருப்பான். அன்னைக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு டாடா ஏசி வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி டாடா ஏசி தான் அந்த வட்டமான காயினை ஆடிக்கிட்டே இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகுது. ஸோ இவனும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த டாடா ஏசி திரும்ப வளைஞ்சு வருது. ஸோ வளைஞ்சு வந்த இந்த டாடா ஏசி இந்த பையனுக்கு லிஃப்ட்டை கொடுக்குது. கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் இவனை தூக்கி வண்டியில போட்டுட்டு அவன் இந்த பையனையுமே கடத்திட்டு போறான். அதே சைக்கோ கில்லர். ஸோ கட் பண்ண இந்த பக்கத்துல இப்போ இந்த பையனோட மிஸ்ஸிங் கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்குது. நம்ம ஹீரோவும் பிலிக்ஸ் தான் வந்துட்டு விசாரணை பண்றாங்க. காணாம போன அந்த இடத்துல இருக்க அந்த பையனோட ஷூவையுமே பாக்குறாங்க. ஒருவேளை அதே கில்லரை இவனை கடத்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு பக்கம் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பக்கத்துல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாவோ இல்ல மற்றபடி ஏதாவது பிரச்சனைகளோ இல்ல எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேஸ்ல மிஸ்ஸிங் ஆனது ரஞ்சித். அவன் வந்துட்டு ஒரு வாதியார் தான், பார்ட் டைம் ஜாப்பா தான் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இவனும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கான். ஒருவேளை அந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போயிட்டு விசாரிங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி ஃபிளிக்ஸும் போயிட்டு விசாரணைலாம் பண்றாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு
க்ளூவுமே கிடைக்கல. காணாம போன பையனோட போட்டோ வச்சு நிறைய இடங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே ஒரு பெருசா எவிடன்ஸ் எதுவுமே சிக்கவும் இல்லை. கட் பண்ண இந்த பக்கம் இந்த எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவரோட கேஸ் ஒரு 2 அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக ஹையர் ஆபீசர்ல இருந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர் இருந்ததுல நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த கேஸை காமிக்கிறாங்க. அவங்களோட அத்தை வீட்டுக்கு அந்த 2 அக்யூஸ்டுங்க வருவானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிடிச்சிடலாம் சொல்லி மஃப்டியில் ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த வீட்டில் இருந்த அக்யூஸ்டுங்களோட ஒருத்தவங்க இருக்காங்க லேடி. அவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சில் போயிட்டு திடீர்னு ப்ரே பண்ணியிருக்காங்களா. அங்கே வந்துட்டு ஏதோ திருவிழா மாதிரி நடக்குதா. ஒரு 4 நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு திடீர்னு அவங்க போகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அப்படின்னு இங்கே இருக்கிற போலீஸ்கார் நம்ம ஹீரோக்கு தகவல் கொடுக்குறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ்லாம் தனியாக கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேடிக்கிட்டு இருக்க அந்த 2 அக்யூஸ்டுங்களோட ஃபோட்டோஸையும் காமிச்சு விசாரிக்கிறாங்க. சார் இவனுங்க இங்கே தான் இருக்கிறானுங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற பேரில் இல்லை வேற பேரில் இருக்கானுங்க அப்படின்னு இங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு வாங்கும்போது அந்த 2 அக்யூஸ்டுங்க ஒருத்தன் கையில் நம்ம ஹீரோ விளங்க மாட்டாரு. அதில் இன்னொருத்தவன் தப்பிச்சு ஓட பார்க்குறான். நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இங்கே விளங்க மாட்டார் இல்லையா, அவனும் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான். துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு லாக் ஆகுறானுங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஃபிளிக்ஸும் உள்ள கூப்பிட்டு 2 பேருமா அங்கே இருக்கிற அக்யூஸ்டுங்களை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஃபிளிக்ஸையுமே அடிச்சிடறானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லாருமே அடிச்சு ஒருத்தனை ஹேண்ட் கப்பும் போட்டுறாரு. போட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட காதில் 2 பக்கமும் ஒருத்தன் டியூப்லைட்டால பயங்கரமா அடிச்சிடறான். அப்படியே ரத்தம் காதுல இருந்து ஊத்துது நம்ம ஹீரோக்கு. ஒரு பக்கத்தில் அவனை அப்படியே அடிச்சு டேபிள சொருகிறாரு. இப்போ எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்களாம் வந்து. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ அவரே அடிச்சினாலே அவனை பிடிச்சி பொலன்னு பொழந்தெடுக்கிறாரு ஸ்டேஷன்ல. அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு ஃபோன் வருது. அந்த சத்தம் நம்ம ஹீரோ காதுல கேட்கல. ஹையர் ஆஃபீஸ் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. சார் அந்த அக்யூஸ்டுங்களை பிடிச்சாச்சு, இந்த கேஸோட ஃபைல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோக்கு கேட்கல. போனை எடுத்து பார்க்கறாரு. போன்ல ஒரு பிளட்டா இருக்கு. காதுல இருந்து அப்பதான் நம்ம ஹீரோக்கு ரத்தம் வருதே தெரியுது. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பொத்துன்னு அங்கேயே மயக்கம் போட்டு விடுறாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே பதறி போறாங்க. சார் என்ன சார் ஆச்சு, ஏந்திரங்க சார்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவால எழுந்திருக்க முடியல. அப்படியே கட் பண்ண இப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோவோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இங்க வராங்க. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் கிட்ட கேட்டாலும் அவருக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பாக்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்னங்க ஆச்சு நம்ம பிள்ளைக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒன்றும் பெருசா இல்லை, அவனுக்கு வந்துட்டு இடது பக்க காது சுத்தமா கேட்காது, வலது பக்க காதுல ஒரு 20% தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா டியூப்லைட்டை வச்சு அடிச்சதுல சில கண்ணாடி தூள் அவரோட காதுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிச்சு, அது செப்டிக் ஆகி உள்ள புண்ணாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பிளிக்ஸுக்கு தெரியும், ஆனாலுமே சொல்லவே இல்லை. இந்த பக்கத்துல டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. நம்ம ஹீரோ இப்ப நார்மலா இருக்கிறாரு. கண்ணெல்லாம் திறந்து பாக்குறாரு, கூப்பிடுறாரு. ஆனா அவருக்கு சரியா காதே கேட்கல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடு பக்கம் வராரு. அங்க வந்து பேசும்போது ஏதோ லைட்டா கேக்குது. அது கிட்ட நின்று பேசினாதான் கேக்குது. ஒன்னும் பயப்படாதீங்க பிளிக்ஸ், உங்களுக்கு ஒரு பக்கம் காது கேட்காது, இன்னொரு பக்கத்துல இருக்க காது ஒரு 20% தான் கேட்கும். இதெல்லாம் கொஞ்சம் புண்ணெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த காதுல கேட்கற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு, அதை வச்சா ஓரளவுக்கு நார்மலா ஒரு 35% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு மனசு ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ டியூட்டிக்கெல்லாம் போறதுல ரெஸ்ட்ல தான் லீவ்ல வீட்டுல இருக்கிறார். அவங்க வைஃப் எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம ஹீரோக்கு காதே கேட்காது. இன்னொரு பக்கத்துல வீட்டுல டிவி பார்ப்பாரு. அதிகமான சத்தத்தை வச்சுதான் பார்ப்பாரு. அவங்க குழந்தைங்களாம் படிக்கும், அதையும் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாரு. அவங்க அம்மா சாப்பாடு வைக்கும்போது போதுமாப்பா இன்னும் கொஞ்சம் வைக்குவான்னு கேட்டா கூட நம்ம ஹீரோக்கு காது கேட்காது. இதெல்லாம் இந்த ஃபேமிலி ஒட்டுமொத்த பேர் யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மட்டும் அவருக்கு ஆறுதலா ரெக்கார்டிங் பண்ற ஒரு டிவைஸ் ஒன்று ஆர்டர் போட்டு நம்ம ஹீரோக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இந்த டிவைஸ் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட யாராவது பேசுறாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்பவும் ரீப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு காதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மிஷினையும் வாங்கி கொடுக்குறாங்க. இது மூலியமா நம்ம ஹீரோக்கு ஒரு 35% கொஞ்சம் காது கேட்குற மாதிரி இருக்கு. ஹீரோவோட வீட்டில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வைக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம், இனிமேல் நம்ம பையன் டிபார்ட்மெண்ட் கூட வேலைக்கு போக மாட்டான், நம்ம கூட பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்தில் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்ச்சுக்காக ஏதோ யாத்திரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு வீடாக போயிட்டு இந்த தானம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு சின்ன பையன் தான் வெளியே விளையாடிட்டு இருக்கான். வீட்டில் யாரும் இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இருக்காங்கன்னு சொல்லுன்னு அவங்க அம்மா வெளியே வராங்க. இந்த மாதிரிமா கொஞ்சம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, கோவிலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவும் அரிசியெல்லாம் கொடுக்குறாங்க. பையன் ரொம்ப அழகா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கேட்டெல்லாம்
எல்லாம் திறந்துட்டு தான் போறாங்க. அப்ப போயிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, பெல்லெல்லாம் அடிக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வரல. இப்ப அப்படியே கொஞ்சம் கேமராவை ரிவர்ஸ் எடுப்பாங்க பாருங்க, அங்க இருக்கிற ஒரு டாடா ஏசி காமிக்கிறாங்க. ஸோ அந்த டாடா ஏசில அந்த சைக்கோ கில்லர் யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே டாடா ஏசி தான் உள்ள அந்த ரவுண்ட் கலர் அந்த செயின் காயினுமே தொங்கிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷம் இந்த லேடி அவன் தூக்கிட்டான். கட் பண்ண இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அலறி போய் கிடக்குது. இதோட இந்த மிஸ்ஸிங் கேஸ் 3வது சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மீடியாக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இந்த கேஸை இதுக்கு முன்னாடி விசாரிச்ச ஜானுக்கு தான் எல்லாமே தெரியும். அவரும் இப்ப மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. இந்த கேஸை விசாரிக்க போய் தான் அவருக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்காரங்க சமாதானப்படுத்துறாங்க மீடியாக்காரங்களை. இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோவை கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ஒரு ட்ரிப்பு போலாமாடா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரிப்பா சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பீச்சுக்கு போயிட்டு ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் பேசுறாங்க. போதுண்டா, இனிமே எல்லாத்தையும் விட்டுடு, என்னோட பிசினஸ் நீ பாத்துக்கோ, உனக்குன்னு லைஃப் இருக்கு, உன்னை இழந்துட்டு எங்களால இருக்க முடியாதுடா. நீ ஒவ்வொரு தடவை வேலைக்கு போயிட்டு நைட்டு தடவை நீ எனக்கு போன் பண்ணும்போது எனக்கு அப்படியே பதறும், உனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த லைஃப் உனக்கு தேவையில்லடா, உங்க அம்மா தான் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கடா, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது ஹீரோவும் அப்படியே சிரிச்சுட்டு அமைதியாவே வந்துட்டாரு, எதுவுமே சொல்லல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ திரும்பவும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம். இருந்தாலும் நம்ம ஹீரோ போயிட்டு அங்க இருக்கிற ஐயர் ஆபீசரை போயிட்டு இந்த கேஸை திரும்பவும் நான் கண்டினியூ பண்றேன் சார், இந்த கேஸை நான் சீக்கிரமா முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு. ஐயர் ஆபீசரோ இந்த நிலைமையில உங்ககிட்ட எப்படி நான் அந்த கேஸை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு காது கேட்கறதில்ல. என்ன சார் சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாவே பேசுங்க, இந்த நிலைமையில உங்களோட கேஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க சொல்லும்போது இந்த பிரச்சனைக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை சார், அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த கேஸ்ல எந்த விதத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பேசுறாரு. ஒரு வழியா இந்த கேஸ் அவருக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோ பழைய ஸ்டேஷனுக்கு, அவரோட வேலை பார்த்த ஸ்டேஷனுக்கே வராரு. அங்க இருக்கிறவங்களாம் வணக்கம் வச்சுட்டு நல்லா இருக்கீங்களா சார்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு காது சரியா கேட்காதுல்ல, அதனால அமைதியா போறாரு. அங்க இருக்கிற பிலிக்ஸும் வராரு. வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு காது கேட்கல, அதனால கொஞ்சம் சத்தமா பேசு பிலிக்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. அந்த டிவைஸ் ஒன்று வாங்கினார் இல்லையா, ரெக்கார்டு டிவைஸ், ஸோ அதையும் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்பதான் புரிய வருது நம்ம ஹீரோக்கு காது சரியா கேட்காது அப்படிங்கறத. இப்போ ஒரு வழியா அந்த கேஸை பத்தின டீட்டெயில் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. காணாம போன பொண்ணோட பேரு கீதா சார். அந்த பொண்ணு இந்த கோவிலுக்காக ஏதோ தானம் கேட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சைக்கோ கில்லர் கடத்திருக்கிறது தெரிய வருது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பத்தின நிறைய இடத்துல விசாரிச்சுட்டோம், எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல அப்படின்னு இருக்கிறதையும் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. காணாம போன அந்த பொண்ணோட போட்டோஸை எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிங்க, நியூஸ் பேப்பர் மீடியான்னு எல்லாத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. கடைசி அந்த பொண்ணு எந்த வீட்டுல போயிட்டு தானம் கேட்டாங்களோ அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த பொண்ணு அந்த இடத்துல தான் காணாம போயிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பர் அப்படின்னு அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பிலிக்ஸ் கிட்ட வந்துட்டு நடந்த இந்த மிஸ்ஸிங் கேஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் திரும்ப கேட்கறாங்க. ஏதாவது கால்ஸ் எனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை சார் இது வரைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா காணாம போன பெண்ணோட வீட்டுல இருந்து அவங்க நடந்துதான் இதெல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். அப்படி செய்யும் போது கூட அந்த பொண்ணு அதிகபட்சம் இந்த ஒரு ஏரியால தான் போயிருக்கணும். அதுவும் அந்த ஏரியால வீடுகளே கிடையாது, ரொம்பவே கம்மியான பிளேஸ் தான் இருக்கு. நாம அங்க போயிட்டு விசாரிச்சோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அங்க இருக்கிற ஏரியா பேரு ஆட்டுக்காடு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏரியாவில் அதிகமான வீடே இல்லை சார். ஒருவேளை அந்த பொண்ணு அங்க எடுக்காம நிறைய வீடுகள் இருக்கிற பகுதிக்கு பக்கத்துல வந்துருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னு நம்ம பிலிக்ஸ் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்னோட கெஸ் படி பார்த்தா இது ஒரு கணிப்பா தான் சொல்றேன், ஆனா கரெக்டா நான் சொல்லல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. காணாம போனா அந்த கீதாவை எங்க வீட்டுல தான் சார் நான் கடைசியா பார்த்துன்னு ஒரு அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க எல்லாரும் போறாங்க. ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான் இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் போறாங்க போலீஸ்காரங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரணை பண்ணும்போது அந்த அம்மா கடைசியா இங்க தான் சார் வந்தாங்க, என் பையன் கூட வெளியே விளையாடிட்டு இருந்தான், அப்ப அந்த அம்மாக்கு நான் அரிசி கொடுத்தேன், கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த சைடு தான் போனாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த சின்ன பையன் விளையாடி இருந்த ஒரு பொம்மை ஒண்ணு அங்க கிடக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்ககிட்ட அந்த கொலையாளி ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த டாடாசியோட இமேஜை காமிச்சு இந்த மாதிரி பொலிரோ பிக்கப் இந்த டாடாசியை இங்க பக்கத்துல ஏதாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நாங்க பார்த்த மாதிரி எதுவுமே தெரியலையே சார்னு அந்த அம்மா சொல்லும்போது அங்க இருக்கிற சின்ன பையன் இந்த வண்டியை நான் பார்த்திருக்கேன், அங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பதான் பக்கத்துல இருக்க அந்த பையனோட அப்பாவும் சார் ஆமா சார், ஆனா இந்த வண்டி இங்கே இருக்காது, எப்பயாவது ஒரு தடவை இந்த பக்கம் கிராஸ் ஆகும் சார் அப்படின்னு ஒரு பக்கம் நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மொத்த டீமுமே அங்க பக்கத்துல இருக்க இடத்துக்கு போறாங்க. அந்த கீதா பொண்ணு கடைசியா தூக்குன அந்த சைக்கோ கில்லர் வீட்டு
வீட்டை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த டாடா ஏசி இல்ல அங்க பக்கத்துல இருக்க வீட்டை விட்டு இந்த வீடு யாருது, யார் வாடகை விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு வெளியே இருக்காரு சார். ஆனா இங்க பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அங்க இருக்கிற ஆளுங்க அப்பப்போ ஜாமான் எல்லாம் போடுவாங்க, வந்து சில பேர் தங்குவாங்க சார். அப்படிதான் அந்த டாடா ஏசில இருக்கிறோம் அடிக்கடி இங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சுல இந்த டாடா ஏசி எல்லாம் உங்களுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற வீட்டை நீங்க தான் வாடகை எடுத்துறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அங்க இருக்கிற ஓனரும் ஆமா சார் நான் தான் சார் எடுத்திருக்கேன். இங்க வேலை செய்யறவங்க சில பொருள் அங்க கொண்டு போய் போடுவாங்க சார், சில பேர் தங்குவாங்க, அதுக்காக தான் சார் அதை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசியா இந்த டாடா ஏசியை காமிச்சிட்டு இதெல்லாம் யார் ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சார் இதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்குது வெங்கட்னு சொல்லி ஒருத்தவன் தான் சார். ஆனா அவன் இப்ப இங்க இல்ல சார், சென்னைக்கு லாரி விற்கிறதுக்காக என் தம்பி கூட போயிருக்கான் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை எதுக்காக லாரி திடீர்னு விற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அது போர் போடுற வண்டி தான், இப்பெல்லாம் போர் போட்டா தண்ணி இல்ல அப்படிங்கறத வேலை ரொம்பவே குறைஞ்சிச்சு சார், அந்த வண்டியை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக சென்னையில விற்கிறதுக்காக என் தம்பி கூட தான் சார் அந்த வெங்கட்டும் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஓனர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அந்த டாடா ஏசி எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாடா ஏசியை போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஆனா பார்க்கும்போது அதுல நம்பர் பிளேட் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி என் கூட நீங்க வாங்க அந்த வெங்கட் தங்கி இருக்க அந்த ரூம் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது திடீர்னு காரை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. என்ன சார் ஆச்சுன்னு எல்லாரும் கேட்கும்போது அங்க நின்றுட்டு இருந்த இல்லையா டாடா ஏசி, ஆக்சுவலி அது அந்த பக்கத்துல மட்டும்தான் நம்பர் பிளேட் இருக்கு, இந்த பக்கத்துல பார்த்தா நம்பர் பிளேட் இல்ல. நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தேகம், இந்த பக்கம் ஏன் நம்பர் பிளேட் இல்லைன்னு ஓனர்கிட்ட கேட்கும்போது சார் இதையே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், இது வரைக்கும் நான் கவனிக்கல சார், வேணும்னா இந்த பக்கமும் போட சொல்றேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி முதல்ல போயிட்டு வெங்கட் தங்கி இருந்த அந்த ரூமை பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஓனரை கூட்டிட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. அந்த ரூம் எல்லாம் திறந்து பாக்குறாங்க. ஏகப்பட்ட ஜாமான் மட்டும்தான் கிடைக்கல தவிர பிற எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அங்க இருக்கிற ஒரு ரூமை மட்டும் பூட்டி இருக்கு. பிலிக்ஸ் அந்த ரூமை உடைக்க சொல்றாங்க. பிலிக்ஸ் உடைச்சிட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ செக் பண்றாரு. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்கேயுமே கிடைக்கல. அப்போ தரையில ஒரு பாய் ஒண்ணு கிடைக்குது. அந்த பாயை நவுத்திட்டு பார்த்தா ஏதோ ஒரு டேபிள நவுத்துறதுக்கான மார்க் மட்டும் இருக்கு. அங்க பக்கத்துல இருக்க டேபிள திரும்ப எழுதிட்டு வந்து வைக்கிறாரு. அப்படியே அந்த டேபிள்ல மூல கார்னர்ல ஒரு லேடியோட முடி இருக்குத நம்ம ஹீரோ கெஸ் பண்ணாரு. பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது மேல ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டியை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குற மாதிரி தெரியுது. அதை பத்திரமா எடுத்து பொட்டிக்குள்ள வச்சிருக்கான். இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஒரு லைட் ஒண்ணு இருக்கு. அந்த லைட்டோட ஆங்கிள் நிறைய ரத்த கரெல்லாம் இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற ஓனர்ட்ட நம்ம ஹீரோ அந்த வெங்கட்டோட போட்டோவை காமி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருங்க சார் என் மொபைல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட வில்லனை இங்க தான் காமிக்கிறாங்க. இவன் தான் சார் அந்த வெங்கட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சிடறாரு. வெங்கட்டை பத்தி சொல்லு, அவன் எப்படி உங்ககிட்ட வேலைக்கு வந்தான் அப்படின்னு, அவன் ஊர் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் அவன் தமிழ்நாடு பக்கம் சார், அவங்க சித்தப்பா தான் சார் அவனை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரு தமிழ்நாடு தான் சார், அவரு தான் கூட்டிட்டு வந்தாரு. போர் வேலை தான் அவங்க ரெண்டு பேருமே செய்வாங்க. அவங்க சித்தப்பாக்கு ரொம்பவே உடம்பு முடியாதால லீவு போட்டு வீட்டுக்கு போனாரு. அதுக்காக ஒரு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாரு சார் அப்படின்னு அங்க தமிழ்நாடு இருக்க ஊர் பேரையும் சொல்லி இப்ப நம்ம ஹீரோ இந்த ஓனரு நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு அவங்க சித்தப்பாவோட அட்ரஸை தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஆளு போர் வேலை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற ஓனரை போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசும்போது என்னையா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏங்க உங்களுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, திரும்ப வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சார் பண்றது, வயிற்று பொழப்புக்கு எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரின்ட்டு வெங்கட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும், மறைச்சா அப்படின்னாக்கா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு இங்க இருக்கிறோட பேரு பிரசாத். ஸோ பிரசாத் வெங்கட்டை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போகுது. மற்ற பசங்களை மாதிரி அவன் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும், எரிஞ்சு போயிருக்கும், அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும். எல்லாருமே பயத்தோட தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவான், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இடத்துக்கு நேரா ஒரு மேலே ஏறி அங்கிருந்து டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி அரைக்கிறாங்க, எப்படி வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல சார், ஊர்ல இருக்க எல்லா பசங்களை விட இவன் தான் நல்லா படிப்பான். அது மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே ரொம்ப டேலண்ட். இவன் பெருசா என்னடா பண்ண போறேன்னு கேட்டா டாக்டர் ஆக போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சார். நாங்களும் எல்லா பசங்களும் சின்ன வயசுல நாமளாம் அப்படிதானே சார் சொல்லுவோம், போலீஸ் ஆகும் டாக்டர் ஆகும்னா. ஆனா அவன் உண்மையாலுமே ஒரு தடவை பண்ணான் சார், அதை நினைச்சு என் ஈரக்குலைய நடுங்கிடுச்சு சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் வளர்ந்து கொஞ்சம் பெரியவனா இருக்கான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பைய ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பைய எடுத்துட்டு வர்றத பார்த்த இவங்க சித்தப்பா என்னடா அது பையில அப்படின்னு கேட்கறாரு. இது ஒண்ணு இல்ல சித்தப்பா, கறி அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஏய் ஒழுங்கா சொல்ற, ரத்தம் கீழே சுட்டுது, என்ன கறி பார்க்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்ததான் தெரியுது ஒரு மனுஷனோட மூளைய கட்டப்பையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல
நான் டாக்டர் ஆகணும், இதை பத்திலாம் ரிசர்ச் பண்றதுக்காக படிக்கிறதுக்காக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். இவங்க சித்தப்பாக்கு பயங்கர ஷாக். அதே மாதிரி சார் அவன் சொன்ன மாதிரியே டாக்டர் ஆயிட்டான். பயங்கரமான ஃபேமஸான டாக்டர் சார், அதுக்காக கோல்டு மெடலிஸ்ட் அவார்டெல்லாம் கூட வாங்கினான் சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் டியூட்டில இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த குழந்தை இறந்துச்சு சார். அதுக்கப்புறம் அவனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவனோட டாக்டர் பட்டத்தை ஒரு 5 வருஷத்துக்கு நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனை தூக்கிட்டு போய் ஜெயிலையும் போட்டாங்க. அந்த ஜெயில போட்டதால அவனுக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தது சார். அவளை சரியா பாத்துக்க முடியாம அவங்க அப்பா அம்மாவை இறந்து அவ தங்கச்சியுமே இவங்க அண்ணன் இல்லாதனால தூக்கமாட்டி இறந்து போயிட்டா சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் சார் அவனை வெளியே கூப்பிட்டு வந்தேன். வெளியே வந்தவொடனே அவனோட பழைய மாதிரி அந்த மெடிக்கல் வேலைக்கெல்லாம் போக முடியாம போச்சு. அதனால என் கூட போர்வெல் வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். யார் கூடயும் பேச மாட்டான் சார், ரொம்பவே நல்லா இருந்த பையன், அதோட சைலண்ட் ஆயிட்டான் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சார் ஒரு நாள் அந்த நாள் வந்துச்சு அப்படின்னு இன்னொரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த பஸ் ஆக்சிடென்ட். அப்போ வந்துட்டு டாடா ஏசில வந்ததே இவங்க தான். வந்துகிட்டு இருக்கும்போது ரோட்ல மிஸ் ஆன அந்த பிரகாஷ் மட்டும் கடந்திருக்கிறான். ஸோ அதை பார்த்த உடனே இவங்க சித்தப்பா இறங்கி காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி வெங்கட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களும் இறங்கி போய் பார்த்துருப்பாங்க. ஒருத்தன் அந்த பஸ் மேல விழுந்து கிடந்திருப்பான், இன்னொருத்தவன் இங்க படுத்து கிடந்திருப்பான். ஆனா அவனுக்குமே கொஞ்சம் உயிர் இருந்தது. காப்பாத்தலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஏத்தி கூப்பிட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த வெங்கட் வண்டிக்குள்ளதான் இருந்திருப்பான். ஒரு வழியா அவனை தூக்கி வண்டியில உட்கார வச்சுட்டு வேகமா போயிருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியை விட்டுட்டு வேற வழியில வெங்கட் திருப்பி இருப்பாரு. அவங்க சித்தப்பாவும் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னை விடு சித்தப்பா, நான் மெடிக்கல் யூஸுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சு அந்த பணத்தை தூக்கிட்டு போறான். அவன் அந்த பணத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ணா அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் கேட்க, சார் அது கொடூரத்திலும் கொடூரம் சார், அது என் கண்ணெல்லாம் பார்த்தேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் பணத்தை தூக்கிட்டு போகும்போது கூட அவன் இறந்துட்டான். ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க சித்தப்பாக்காரு ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது தான் அவன் அந்த பணத்துக்கு போஸ்ட்மார்ட்லாம் பண்ணியிருக்கிறான். ஸோ டாக்டருங்கிறது இவனோட ஆசைப்பட்ட ஒரு பைத்திய வேலை. அதை இவன் இறந்து போன டெட் பாடிஸ்க்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு இருமல் பயங்கரமா வந்துச்சு. ஏன்னா உடம்பு முடியலையா, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் மாட்டிக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் வந்துட்டேன் சார். அந்த டெட் பாடிஸ்லாம் அவன் என்ன பண்ணாங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஆனா இதை பத்தி வெளியே சொன்னா என்னைய கொண்டுடுவானுங்கிற ஒரு பயத்துல நான் அவன் கூட இல்லாம அங்கிருந்து நான் ஊருக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த ஓனரோட போன்ல இருந்தே உன் தம்பிக்கு போன் பண்ணுங்க, அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, லாரியெல்லாம் வித்தாச்சுன்னு இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு நேரா கிளம்பி வர வேறதா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். கூட வெங்கட் இருக்கானடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்கானா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெங்கட் இவர் போன் பேசுறத அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப அவனோட வீட்டுல நிறைய பெட்டிகள்ல நியூஸ் பேப்பர்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுல குறிப்பா ஒரு பேப்பர் ஒன்று வந்திருக்கும். அதுவும் பாதியா எரிஞ்ச போய் தான் கடந்திருக்கும். ஸோ அதுல போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அதுல வந்துட்டு சரியா தெரியாது, இந்த ஷார்ட் பிராக்டிக்ஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று இருந்திருக்கு. அந்த பேப்பரை நம்ம ஹீரோ கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. இது மாதிரி போஸ்ட்மார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பாடி பேக்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓட ஆரம்பிக்குது. இவன் பேக் பேக்டா பிரிச்சு அந்த டெட் பாடிஸை என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் செய்யக்கூடிய வேலையே போர் வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஓனர் கிட்ட, நீங்க போர்ல போறீங்களே, சில தடவை தண்ணி வரல அப்படின்னா அந்த போரை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும்போது, என்ன சார் பண்ணுவோம், மூடிடுவோம் சார் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஓனர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் வெங்கட் இங்க இருந்து வேலை பார்க்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் போர் போட்டு தண்ணி வராம மூடன ஏதாவது ஒரு போர்வெல் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கும். சார் அந்த மாதிரி போட்டது இருக்கு சார் அப்படின்னு ஒரு பக்கம் அவரு சொல்றாரு. டேட் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஜூலை 6. நம்ம ஹீரோக்கு இப்ப பயங்கர ஷாக். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் மிஸ் ஆன இல்லையா பிரகாஷ், அவனோட காணாம போன நாளுமே ஜூலை 6 அப்படின்னா அந்த போர்வெல் எது அப்படிங்கிற மாதிரி லொகேஷன் வாங்குறாரு. இப்ப ரெண்டாவது மிஸ்ஸிங் கேஸ், அதே மாதிரி எத்தனாவது போர் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் ஜூலை 14 ஒரு போர் போட்டோம், தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காணாம போன சின்ன பையன் சுபாஷ். அதுக்கு அடுத்து திரும்ப ஏதாவது போட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் 3ஆவது ஒரு போர் போட்டோம், அதுலயுமே தண்ணி வரல சார், அதனோட டேட்டு ஆகஸ்ட் 21 நினைக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, காணாம போன கீதா மிஸ்ஸிங் ஆன டேட்டுமே ஆகஸ்ட் 21. பயங்கர ஷாக் நம்ம ஹீரோக்கு. எல்லா போர்வெலுக்கும் வண்டியை விடுங்களா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு போர்வெல ஓபன் பண்ணி இங்க இருக்கிற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ், A to Z ஜேசிபி எல்லாம் வச்சு நோண்டி அதுல இருக்க போர்வெல்ல இருந்து ஓபன் பண்ணி வெளியே எடுக்கும்போது ஒவ்வொரு பாடி பார்ட்ஸா வெளியே வருது. ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன பிரகாஷோட உடல் உறுப்புகள் ஒரு போர்வெல்லையும், சுபாஷோட உடல் உறுப்புகள் ஒரு போர்வெல்லையும், காணாம போன அந்த கீதா பொண்ணோட உடல் உறுப்புகள் ஒரு போர்வெல்லி, இப்படி 3 போர்வெல்ல இந்த 3 பேர் காணாம போனாங்க இல்லையா, அவங்களோட உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக்கி தான் போட்டு வச்சிருக்கான். ஸோ இப்போ அதை எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அவங்களோட ஃபேமிலிக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் பண்றாங்க. ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த சின்ன பையனோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு மனசே தாங்கல. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ அந்த லாரி விற்கிறதுக்காக போனாங்க இல்லையா, இந்த ஓனரோட அவன் தம்பி, அவனோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்றாங்க. அவன்
படம் எங்க ட்ராக் மாறினாலும் உடனடியே நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இந்த வெங்கட் படிச்ச காலேஜில் போயிட்டு அவன் படிச்சதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் படிச்சதுக்கான ரிப்போர்ட், அவன் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இறந்து போச்சு இல்லையா, இந்த கேஸ் டீட்டெயில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது படிச்சவங்க லிஸ்ட் எல்லாமே அதுல இருக்குது, ஆனா ஒருத்தர் லிஸ்ட்ல கூட அவனோட பேரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். என்ன இவன் மெடிக்கல்ல படிச்சான்னு சொன்னாங்க, இவன் படிக்கலனாக்கா இந்த அளவுக்கு சர்ஜரிங்க பண்ண முடியாது, அப்புறம் எப்படி இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படி பார்க்கும்போது தான் பிரசாத் குமார் அப்படிங்கிற ஒரு பேரு வருது. இங்க தாங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளா கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம வெங்கட்டோட சித்தப்பா, அவரு பேரு தான் பிரசாத். சோ இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது வெங்கட் கிடையாது, பிரசாத். பிரசாத் தான் அவருக்கு ஆசை டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. இப்ப அவர் சொன்ன கதை எல்லாமே அவரே தான் பண்ணிருக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மாத்தி சொல்லிட்டாரு வெங்கட் தான் இது எல்லாத்தையும் பண்ண மாதிரி. இப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு போன் போட்டு, இப்ப நம்ம வெங்கட்டோட அவங்க சித்தப்பா பிரசாத் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னு. அவருக்கு பாதுகாப்பா இன்னொருத்தர் கூட இருக்கிறாரு, அவரை போயிட்டு பார்க்க சொல்றாங்க. அவரும் போயிட்டு உள்ள போய் பாக்குறாரு. இப்ப அந்த ஆளை காணா, பிரசாத்தை காணா, தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த வயசானவர் எங்க அப்படின்னு திரும்ப பார்த்தா பின்னாடி நின்று இங்க இருக்கிற போலீஸ்கார கத்தியால சொருகிறாரு. ஒரு சொருகி அங்கே போறாரு. இப்ப அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொலைகள், இந்த மூளையை எடுத்துட்டு வந்தது A to Z எல்லாத்தையுமே பண்ணது இவர் தான். அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுல தான் இவரோட வாழ்க்கையே திசை மாறி போச்சு. ஆனாலும் இவர் அந்த வேலையை விடவே இல்லை. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன அப்ப கூட இவர் மட்டும்தான் வண்டியை ஓட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த வழியை வரும்போது ரஞ்சித் கீழே கடந்திருப்பான். கீழே கடந்து அவருக்கு உயிர் இருந்திருக்கும். இவரே சாகடிச்சு போஸ்ட்மார்ட் பண்றதுக்காக அந்த ஆசையில இவரோட வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு தான் கடத்திட்டு வந்திருப்ப இவர் தான். ஸோ இப்போ இவர் சொன்ன கதை எல்லாமே இவரே தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா வெங்கட்னு சொல்லி திசையை திருப்பி இருக்கிறாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலை தேடி நம்ம ஹீரோவோட டீம் ஒட்டுமொத்த பேருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஓனர் இருந்தார் இல்லையா, அவரையுமே அவர் கொலை பண்ணி போட்டிருக்கிறாரு போல இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஆனா இந்த பக்கத்து ஹாஸ்பிட்டல் உள்ளார நம்ம பிரசாத் கத்தியால குத்தின அந்த கான்ஸ்டேபிளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு அவரையும் போஸ்ட்மார்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது தான் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அடுத்த நிமிஷம் அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணி போட்டுட்டு ஒளிஞ்சிருக்கிறது தெரிய வருது. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் துப்பாக்கி வச்சு தேடிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி நின்று அந்த வயசானவர் நம்ம ஹீரோவையுமே பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி நம்ம ஹீரோவை கத்தியாலே குத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பிலிக்ஸ் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் இவங்க ரெண்டு பேருங்க ஹாஸ்பிட்டல்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, மொட்டை மாடியில இருந்து நம்ம ஹீரோவை அந்த வயசானவரை அடிச்சு கீழே விழுறாங்க. ஒரு காட்டு பகுதியில நம்ம ஹீரோவை அந்த வயசானவன் தரன்னு இழுத்துட்டு போறான். இந்த பக்கத்துல பிலிக்ஸ், போலீஸ்காரங்க, டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வராங்க. அந்த கான்ஸ்டபிளையும் காப்பாத்துறாங்க. எங்க இருக்கிற நம்ம ஹீரோவை தேடி பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலே இல்ல. வெளியே வந்துட்டு நம்ம பிலிக்ஸ் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப கண்ணாடி உடஞ்சி கீழே விழுந்தாங்களே மொட்டை மாடியில இருந்து, அதனோட கண்ணாடி துகள் இருக்கு, இழுத்துட்டு போன தடயம் இருக்குது. இந்த பக்கத்துல காட்டுக்குள்ள இழுத்துட்டு போன நம்ம ஹீரோக்கும் அந்த வயசானவருக்கும் பயங்கரமான சண்டை. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த வயசானவரோட தலையை அப்படியே உடைச்சு அங்கேயே சாவடிச்சு போட்டுறாரு. நம்ம ஹீரோக்கும் அங்கவே மயக்கம் வந்து கத்தியால குத்திட்டாரு. நிறைய இடத்துல பிளட் லாஸ் ஆயிருக்கு. மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இந்த பக்கத்துல நம்ம பிலிக்ஸ் தேடிக்கிட்டே இந்த காட்டு பக்கமும் வராரு. ஆனா நம்ம ஹீரோ எங்க கிடக்குறாங்கிறதே அவருக்கு தெரியல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா பேசுற மாதிரி ஒரு நினைவுகள் வருது. அப்ப கையை ஆட்டும் போது அவரோட பாக்கெட்ல இந்த ரெக்கார்டு டிவைஸ் இருக்கு இல்லையா, அது ஆன் ஆயிருக்கும். அவர் இது நாள் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ரெக்கார்டோட சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பிலிக்ஸ் இந்த பக்கம் வராரு. நம்ம ஹீரோவையும் காப்பாத்துறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு 5 நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ இந்த கேஸோட ஃபைலை சப்மிட் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. சார், இது நாள் வரைக்கும் இந்த மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் கொலை பண்ணி கொண்ட அந்த சைக்கோ கில்லர் வெங்கட் கிடையாது, பிரசாத். அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபைலை சப்மிட் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரு சல்யூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வெளியே வராரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஐயர் ஆபீசருக்கு ஒரு கேஸ், ஒரு முக்கியமான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நல்ல திறமையான ஒரு போலீஸ்காரங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சார், அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனா நம்ம ஜானை தவிர வேற யாரும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த பக்கம் பயங்கர மாசா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு தரமான கதையில சந்திப்போம். தேங்க்யூ.